எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த மாதத்தினுடைய முதல் தேதி அதிகால வேளையில் ஆண்டவரே உமது பாதம் வந்து, எங்கள் தகப்பனே, கடந்த மாதம் எல்லாம் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தீர். எங்களுக்கு மாறாத கர்த்தாவே, நிச்சயமான கர்த்தாவே, உமது ஜீவனுள்ள வார்த்தையை நீர் கொடுத்து எங்களை போஷித்து வந்தீர். இந்த மன்னாவை உண்டவர்கள் கர்த்தாவை நீண்ட வருஷங்களாக குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே பலனோடு கூட கர்த்தாவை சுகத்தோடு அவர்கள் நடந்ததை கர்த்தாவே வாசிக்க அந்த பரம மன்னாவாக்கிய நீர் எங்களுக்கு இந்த அதிகால வேளை கொடுக்கத்தக்கதாக நீர் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த கால வேளை கர்த்தாவை தேடி வந்திருக்கிற உமது மக்கள் ஆண்டவரே, எத்தனை தூரங்கள், எத்தனை பிரயாசங்கள், எத்தனை சரீர பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ மன குழப்பங்கள் இருந்தாலும் என் தேவனுக்கு முதலிடம் என்று சொல்லி கர்த்தாவே வந்ததான் அந்த மக்களை நீ கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் திரும்ப அவர்கள் எவ்விதமாய் போக வேண்டும் என்பதை அவர் எண்ணுகிறார்களோ அவ்விதமாய் கர்த்தாவே அவரவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தைரியத்தையும் திடத்தையும் பலத்தையும் கொடுத்து தொடர்ந்து பயணம் செய்ய கிருபை தருவீராக. ஆவியானவரை அன்போடு அழைக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவர் தேவரீ, நீர் வருவீரானால் ஒவ்வொரு உள்ளங்களோடு கூட நீர் பேசுகிறவரும் அவரை திடப்படுத்துகிறோமாகிய கர்த்தர், இவளுக்கு எதிராய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை எல்லாவற்றையும் முறியடிக்கிறோமாகிய கர்த்தர், இந்த காலவெளியிலே ஆவியானவரை நீர் வந்து உணர்த்தி எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் வாரும் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் உமது கரத்துல கொடுக்கிறையும் தேவன், இந்த பகுதியில் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் கர்த்தாவை துதிக்கிறோம். அது பிள்ளைகள் கர்த்தாவே கண்ணீரோடு கூட இருந்தால் கம்பீரமத்தாவே முழங்கத்தக்கதாக அவளுடைய துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவரே, நீ சொன்ன வண்ணமாய் ஒவ்வொன்றும் செய்து முடித்து அவர்களை சமாதானத்தை அனுப்புகிற தேவன் ஆண்டவரே, கலங்கி இருக்கிற உள்ளங்கள் கர்த்தாவே, திகைத்திருக்கிற உள்ளங்கள் பலனடையத்தக்கதாய் கிருபை தருவீராகும். இந்த காலவேளை ஆராதனை எங்கள் தேவனாகிய கர்த்தர், திருத்துவ தெய்வமாகிய நீர், எங்களை மீட்ட தெய்வமாகிய நீர், எங்களுக்காக பரமராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி பரம வீட்டை எங்களுக்கு சொந்தமாய் வைத்திருக்கிறீர்கள். அதற்காய் ஸ்தோத்திரித்துக்கத்தான் இந்த ஆராதனை உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஐயா தேவரீ, நீர் பொறுப்படுத்துக்கத்தான் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. இந்த காலவெளியில் நான் தேவனுடைய சமூகத்தில் கூடியிருப்பது எத்தனை மகிழ்ச்சியானது. பிரியமானவர்களே, அதிகாலவெளியில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற போது எண்ணங்களை தேவன் அறிவார். கடந்த நாட்களில் தேவன் நடத்தினதான நன்மைகளுக்காகவும் எத்தனையோ ஒவ்வொன்றையும் நினை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இவையெல்லாம் நடந்ததற்குரியதான ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்த தேவனாகிய கர்த்தருக்கு அவர் சொன்னார், துதியில் மத்தியில் நான் வாசம் செய்கிறவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுகிறான், கனப்படுத்துகிறான். இஸ்ரவேல் மக்கள் அதிகாலையில் எழுந்து அன்றைக்கு தேவையான ஆகாரத்துக்காக வெளியே செல்ல வேண்டும். அதிகாலை கடந்து விட்டால் அவர்களுக்கு தேவன் வழங்கிய மன்னா காணாமல் போகும். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் கால வேளையிலே மன்னாவுக்காக தங்கள் பாத்திரங்களை எடுத்து செல்வது போல இருதயமாகிய பாத்திரத்தோடு கூட இங்கே வந்திருக்கிறீர்கள். அதிகாலை வேளையில் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கொண்டது போனது போல வீட்டிற்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை நீங்கள் அவ்விதமாய் பெற்றுக்கொண்டு உங்கள் இல்லங்களுக்கு செல்லும் பொழுது அது உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து சந்தோஷமாய் நடத்துகிறதாய் அந்த மன்னா இருந்தது போல இந்த ஜீவ மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேத புத்தகத்தின் வார்த்தை உங்களுக்காக மன்னாவாக இந்த காலவெளியிலே கொடுக்கப்படுகிறது. இதை நாம் கவனமாய் வைத்து பத்திரப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு பிரயோஜனமாய் இருக்க செயல்படுத்துவோமாக. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்,
யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற முதல் வார்த்தையை வாக்குத்தத்தமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பான தேவனை நேசிக்கிற அருமையான மக்களே, இந்த மாதத்தில் இந்த வசனத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த வசனத்தை தியானித்து அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தையும் சிறப்பையும் பெற்று முன்னேறி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பது எத்தனை பாக்கியம்! அவர் நம்மோடு இருப்பாரானால் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன குறை உண்டாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. அப்படியே குறைகள் வந்தாலும் அந்த குறைகள் நிற்க போவது இல்லை, மாறி போகும். ஏன்? அவர் அல்பாவும் ஒமேகாவுமாகவே அவர் இருக்கிறார். அவர் கொடுக்கிற அடைக்கலம், பெலன், ஆசீர்வாதம் இவற்றை போல் இந்த உலகில் எவர்களாலும் கொடுக்க முடியாது, கொடுத்ததும் இல்லை. காரணம் என்ன? அவர் திரளான சேனைகளுக்கு அதிபதி. விண்ணிலும் மண்ணிலும் அண்டு சராசரங்களிலேயும் அபரிவிதமான எண்ணிக்கை கடங்காத சேனைகள் அவரிடத்திலே உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் யுத்தத்திலே பராக்கிரமானவர் என்று வேதம் சொல்கிறது. அந்தகார லோகாதிபதியை அவர் தமது வல்லமையினால் சிதறடித்து மிதித்தார் என்றும். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருப்பது எத்தனை பாக்கியம்! நாம் சோர்ந்து போனவர்கள் அல்ல, உடைந்து போனவர்கள் அல்ல, பயந்து போனவர்கள் அல்ல, பதறுகிறவர்கள் அல்ல. தைரியமா இருக்க சிங்கத்தின், யூதராஜ சிங்கத்தினுடைய குட்டிகள், பிள்ளைகள். பேரரசன், நம் ராஜாக்கள், கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இவ்விதமாய் சொன்னார், வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று கம்பீரமாய் சொன்னது போல என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா! ஆகவே அது மாத்திரமல்ல, தாம் உண்டாக்கின அத்தனையும் அவர் என்ன செய்தார்? சூரிய சந்திரங்களுக்கும் பெயரிட்டு அழைத்தார். இதுல விசேஷமானது என்னவென்றால், இந்த காலவில் அமர்ந்திருக்கிற அன்பான மக்களே, உங்களுக்கும் பெயரிட்டு அழைத்தவர் அவர்தான். ஹல்லேலூயா! சேனைகளின் கர்த்தர், நீ பிறப்பதற்கு முன்பதாக பெயரிட்டவர், அந்த பெயரை சொல்லி அழைக்கிறவர். நீ எங்கே இருந்தாலும் அவர் குரல், அவரை காணாவிட்டாலும் அந்த சத்தம் உன் செவிகளில் சேர்க்கிறது மாத்திரமல்ல, இருதயத்திலும் சிந்தனையிலும் எதிரொலிக்கத்தக்கதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த தேவன் அதோடு நிறுத்தி விடவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? விண்ணிலிருந்து மண்ணில் மானிட அவதாரம் எடுத்து உன்னையும் என்னையும் சந்திக்க வந்தார். உன்னை பெயரிட்டவர் உன்னை நேரடியாய் மனித அவதாரத்தோடு இந்த உலகத்தில் இருந்தவர் சொன்னார், உங்களை கலக்கம் வருகிறதான, பிரச்சனை வருகிறதான வழிகளில் இடர்பாடுகளும் கேடுகளும் தடைகளும் வருகிற வேளையில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பயந்து போகக்கூடாது, தகிக்க கூடாது என்பதற்காக அவர் நேரடியாய் வந்து முகமுகமாக பார்த்து சொன்னது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், every day, every time, every minute, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரின் மேய்ப்பராய் நான். இந்த மாதம் நீங்க என்ன செய்ய போறதில்ல? பிரைஸ் தி லார்ட். அது சகோதரர்களாய் இருந்தாலும் சரி, சகோதரிகளாய் இருந்தாலும் சரி, இளைஞராய் இருந்தாலும் சரி, பாலர்களாய் இருந்தாலும் சரி, முதியோர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய போவதில்லை? தாட்சி அடைய போவதில்லை. இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மகிழ்ந்து ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேகர் உங்களை அற்பமாய் எண்ணலாம், திகைக்கும்படியான காரியங்களை கொண்டு வந்து பயமுறுத்தல அல்லது ஒதுக்கி தள்ளல. உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தையும் அருவருக்கலாம். அவர்கள் இப்படி தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அழகற்றவர்கள், அறிவற்றவர்கள், பிச்சைக்காரர் என்று கூட ஒதுக்கலாம். ஒன்று சொல்லுங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் நான் தாட்சி அடைய. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். ஆகவே நீ கலங்கவே கலங்காதே. கர்த்தர் இந்த மாதம் உன்னோடு இருப்பதினால் உங்களுக்கு எதிராக எழும்ப போகிற விரோதங்களாய் இருக்கிற அல்லது பிரச்சனை உண்டு பண்ணுகிற தந்திரமாய் சத்துருடைய செய்கையில் அகப்படுத்தத்தக்கதாக உனக்கு அறியாமலேயே செய்யப்படுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும், எனக்கு முன்னே தெரியா போச்சு, நான் தெரிஞ்சிருந்தா நான் இந்த இதுல மாட்டியிருக்க மாட்டேனே, நான் நஷ்டப்பட்டு இருக்க மாட்டேனே, நான் இவ்விதமாய் அவமானப்பட்டு இருக்க மாட்டேனே என்றெல்லாம் கலக்கம் வரும்போது அதை கவனத்தில் வைத்துக்கொள். எத்தனைதான் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்பினாலும், உன் சரீரத்தில் இருக்கலாம், சிந்தையிலே இருக்கலாம், கையில் பொருளாதார நிலையிலே இருக்கலாம், ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் தான் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கும்போது எல்லாம் சரியாகும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சியாய் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், விடுதலையாகி இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு எகிப்து தேசத்திலிருந்து தங்கள் சொந்த தேசத்துக்கு, ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு உரிமை பாராட்ட நடந்து கொண்டு போகிற பொழுது அநேக எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் முன்னேற முடியாதபடி தடைகள் இருந்தது. செங்கடலும் இருந்தது, யோர்தானும் இருந்தது. அடுத்து இந்த மோசே மரணத்துக்கு முன்பதாக சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், மோசே இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கர்த்தருக்கு உங்கள் முன் நடக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அநேக தடைகள் வந்ததற்கு காரணம், சத்துரு அங்கே தேவனை காணவில்லை, அங்கே மோசே வருகிறார், ஒரு மனிதன் வருகிறான் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாய் எகிப்தில் அடிமையாய் இருந்தார்களோ அதே நிலையில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்களுக்கு பயிற்சி இல்லை, யுத்தத்திற்கு சென்று பழக்கம் இல்லை, அவர்கள் அடிமைகள். ஆனால் அந்த சேனைகளுக்கு கர்த்தர் முன்பதாக நடக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியாதபடி வந்தபோது அவர்களெல்லாம் விழுந்து போனார்கள். அவ்விதமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்வதை மற்றவர்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவன் எனக்கு முன்பதாக செல்கிறார் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் மாத்திரமல்ல, பாருங்கள், அந்த மோசே ஜனங்கள் முன்பதாய் சொல்லுகிறார். உமா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், உங்களுக்கு முன் செல்லும் தேவனாகிய கர்த்தர் என்று அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வது போல இந்த காலவேளை தேவன், இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார் எல்லா காரியத்திலையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தடைகளை சத்துரு கொண்டு வரலாம், கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அவைகளிலிருந்து விடுபட உங்களுக்கு முடியாமல் போகிறதே என்பதை கலங்குவதை காட்டிலும் இந்த மாதம் தேவன் எனக்கு முன்பதாக செல்கிறார். தடைகளை உடைத்து நான் முன்னேறி கர்த்தரை நடத்தி செல்வார், பாதைகளை திறந்து கொடுப்பார்.
அது என்ன தடையா இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தை குறித்து தனியே வருந்துகிறதான ஒரு சகோதர சகோதரியா இருக்கலாம், உன் உறவை குறித்து கலங்குறதான ஒரு மகனா இருக்கலாம். இது நடந்திருந்தால் ஐயோ இது நடந்து போச்சு. இந்த மாதம் தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினால் வருகிறபடினால நிச்சயமா எல்லாவற்றையும் அவர் உனக்கு சாதகமாக நன்மையாய் மகிழ்ச்சியாய் அவர் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், மோசே சொல்லி அவர் மரித்து போனார். அடுத்தபடியாய் யோசுவா அந்த தலைமையை ஏற்று அவர் இந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினான். ஹல்லேலூயா. மோசே அங்கே சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். மோசே கடந்து போனார். யோசுவா யோர்தானை தாண்டி ஒரு மிகப்பெரிய பர்வதங்களில் குடியிருக்கிற ராஜாக்கள் கேள்விப்பட்டு அனைவரும் கூடிக்கொண்டார்கள். இந்த அடிமைகளை வீட்டுக் கொண்டு வருகிற இந்த யோசுவாவை அழிக்க வேண்டும், அவர் உடைமைகளை அழிக்க வேண்டும், அவள் பொருளை அபகரிக்க வேண்டும், அவள் சரீரத்தை எல்லாவற்றையும் நாசம் செய்ய வேண்டும், அவள் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எமோரிய ராஜாக்கள், பர்வதங்களின் உயர்ந்த இடங்களிலே குடியிருக்கிறவர்கள், பராக்கிரமசாலிகள், பலசாலிகள், அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவர்களை அழிக்க வருகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். எப்படி செய்தார்? கூடிக்கொண்டு ரதங்களினாலும் ஆயுதங்களினாலும் சுற்றி வளைக்கிற போது திகைத்து கலங்கி பயந்து போய் நின்றிருந்தார்கள். இவளிடத்தில் என்ன இருந்தது? ஆனால் அவளிடத்திலோ ரதங்கள் இருந்தது, மகாபெரிய கேடயங்கள்லாம் இருந்தது, கச்சி இருந்தது, ஈட்டி இருந்தது, வில் இருந்தது, கொடூரமான ஆயுதங்கள், கொடூரமான மனிதர்கள். ஆனால் கர்த்தர் முன்பதாக இருக்கிறதை அவர்களும் கவனிக்கவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? கல்மழைகளை அனுப்பினார் தன் சேனைகளுக்காக. பிரைஸ் தி லார்ட். உன் எதிராளிக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். நீ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னார், எங்கள் தேவனே என்று கதறி இருப்பார்கள். அவளை பார்த்த உடனே அவள் போட்டிருக்கிற ஆடைகள், இவர்களுக்கு என்ன ஆடை? தன் சரீரத்தை பாதுகாக்க கொண்டதான கவசங்கள் இவளுக்கு ஒன்றுமில்லை. தலைச்சீராக்கள் இவளுக்கு ஒன்றுமில்லை. பெரிய பெரிய ஈட்டிகளும் கச்சிகளுமாக வில்லுகளுமாக இவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தர் தம் மக்களுக்காக தம் சேனையை அனுப்பினார். வான மண்டலத்திலிருந்து முழங்கின பெருங்கற்கள் நெருப்பாய் அங்கிருந்து வேகமாய் வந்தன. அவர்களை கலங்கடித்தன, சிதைத்தன. நெருப்பு மழை பெய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சில வேளையில் நம்மளை அவிதமாய் தத்தளிக்க செய்யும்படியான காரியங்களை செய்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், கர்த்தர் இந்த மாதம் என்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் உயர்ந்த அடைக்கலம். விழுந்தது கல்மலை. அவர்கள் தான் பதறி திகைத்து கலங்கி போனார்கள். கலக்கத்தோடு இருக்கிற அருமையான மகனை, மகளை நான் உனக்கு சொல்லட்டேன், உன் கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கிற தேவனாகிய கர்த்தர், உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாகிய கர்த்தர், உன் கூக்குரலை கேட்கிற தேவனாகிய இந்த காலவெளி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
எதிராளிக்காக நீ ஜெபிக்கலாம். அவனை என்ன செய்ய வேண்டும் தீர்மானம் எடுப்பது யாரிடத்தில் இருக்கிறது? தேவனிடத்தில். உன் தேவனிடத்தில் இருக்கிறது. எல்லா பொறுப்பையும் அவர் வைத்துக் கொண்டார். உன் முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, உன் சுதந்திரத்திற்கு எவையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, உன் மகிழ்ச்சிக்கு எதையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, உன் வியாதிக்கு எவையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, உன் போராட்டத்திற்கு எவையெல்லாம் தடையாய் வந்ததோ, அத்தனைக்கும் அவர் வகுத்து வைத்திருக்கிற ஆயுதங்கள் நீ காண மாட்டாய். அவர் பொறுமையாகவும் இருக்க மாட்டார். நிதானமாய் இறங்குகிறவராகவும் இருக்க மாட்டார். தருணத்தை கொடுத்து பார்த்து அதற்கு மேல் உன்னை பார்க்கிறார். தொடும்போது அவர் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. அவர் அனுமதித்தா தான் உனக்கு. யோபு கிட்ட சொன்னாரு, பிசாசு கேட்கிறான், அவர் பர்மிஷன் கொடுத்தார், அவ்வளவுதான். இல்லைன்னா சத்துரு என்ன பண்ணிருக்க முடியாது, யோபுவே தொட்டு இருக்க முடியாது. கவனம் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனாகி கர்த்தர் இந்த மாதம் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் நீ எத்தனை பாக்கியம் பெற்ற ஒரு பிள்ளைகள். உன் பலனை குறித்தோ உனக்கு வந்திருக்கிற போராட்டங்களை குறித்தோ ஒருபோதும் கலங்க வேண்டியதில்லை. எது கலக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று வந்தார்களோ அவர்கள் தான் கலங்கி திரும்பி போவார்கள். இந்த மாதம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதினாலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதத்தை கர்த்தர் நடத்துவார். அன்பானவர்களே, இது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய மக்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், எவ்வளவு விழிப்பாய் இருக்கிறார். நம்மேல் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். படுத்தாலும் அங்கே இருக்கிறார், பறந்தாலும் அங்கே இருக்கிறார், நீ வேலை செய்தாலும் அங்கே இருக்கிறார். எனக்கு இது மிகுந்த பெரிய ஆச்சரியம். எனக்கு எத்தனை கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க, எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது, எத்தனை இயற்கையான மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கிறது, விண்ணிலே எண்ண முடியாத நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களுக்கு மேல இன்னும் பல பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. நாம் பார்ப்பது தூரம், அவ்வளவுதான். காண முடியாத பிரகாசிக்கிறதான நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. இதில் வழிகாட்டுகிற நட்சத்திரம், இயற்கைகளை எல்லாவற்றையும் ஆளுகிற சக்தி படைத்த எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அதுல நாம எவ்வளவு உண்டு. ஆனால் தேவன் பாருங்க, அவர் பெயரிட்டு அழைத்துன்னு சொன்னது ஆபிரகாம் சொல்லிட்டாரு. லைனா சொல்லின்னு வர்றாரு, பரம்பரையா இதுவரை சொல்றாரு, இதுவரையிலையும் சொல்றாரு. அது என் குடும்பத்திலே நான் பார்த்தேன். எனக்கு தெரியாத ரகசியங்கள் அவர் என்ன பண்ணினாரு. எங்கப்பா செய்த அதிகமான ஊழியங்கள் எனக்கு தெரியாது, நான் பார்த்த வரைக்கும் தான். ஆனா அவர் பேசும்பொழுது சகலத்தையும் சொல்லின்னு வர்றாரு. அப்போ நீ செய்கிற, உன்னோடு கூட அவர் இருந்து செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ மாத்திரம் பார்க்கல, அவரும் பார்க்கிறாரு. அவர் எவ்வளவு நெருக்கமா உன்னோடு கூட இருந்தா உன் சந்ததிக்கும் அதை சொல்லுவார். ஆகவே இந்த கால வேளையில கர்த்தர் கொடுத்துக்கிற வார்த்தையானது சாதாரண ஒரு வார்த்தையால தியானிக்க மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததான ஒரு மக்கள் என்பதை அறிந்து கொண்டு நம் பாக்கியவான்கள் கம்பீரமாய் இருக்க எப்போதும் நாம் செயல்பட வேண்டும். பாருங்கள், மேலும் கர்த்தருடைய சேனையில் தேவ தூதர்கள் உண்டு. அந்த தூதர்களை தான் நமக்கு இப்போ என்ன பண்ணிருக்கிறாரு, பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். நீ நினைக்கலாம், நான் காண முடியல, என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருப்பதை நீங்கள் காண முடியுமா? நான் என்ன செய்கிறேன்றது தேவனுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. நான் என்ன செய்யறது மாத்திரமல்ல, எனக்கு என்ன ஆபத்து ஆரம்பிச்சிருக்குது என்பதை சொல்றதுக்கும்
தேவனுடைய சேனை நம்மை சுற்றிலும் ஆபத்து ஏற்பட்டது சொல்வது மாத்திரமல்ல, அந்த ஆபத்திலிருந்து காப்பதற்கும் அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்படித்தான் ஆதியாகமம் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபு என்கிற மனுஷன் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போறார். அந்த ஊர்ல வாழ முடியல, பயம் நிறைந்தது, சத்துருக்கள் மிகுந்தவர்களாய் மாறினார்கள். அவர் எப்படியாவது அழிக்க வேண்டும், குடும்பத்தை நாசம் செய்ய வேண்டும் என்று அந்த ஊர்ல ஏற்பட்ட கலவரத்தின் மூலமாக யாக்கோபு தன் குடும்பத்தை கூட்டிக்கின்னு, இந்த இடத்துல தான் நமக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷமே இல்லை, உறக்கமும் இல்லை, எப்பவும் பயந்தே வாழக்கூடியதா இருக்கிறது, இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு பயணப்பட்டு போகும்போது அவனுடைய யோசனை என்ன தெரியுமா? இங்க தான் இந்த மக்கள் இப்படி, நான் போற இடத்துல அந்த மக்கள் எப்படி, அவங்க இவர்களோட மோசமானவர்களா அல்லது இவர்களோட கொஞ்சம் கம்மியானவர்களா என்றெல்லாம் தன் குடும்பத்தை திரும்பி பார்க்க, என் குடும்பம் எதிர்காலம் என்னமாக போகிறது, என் குடும்பத்தினுடைய முன்னேற்றம் பாதியில சிதைந்து போகுமா என்றெல்லாம் கவலை. பாருங்கள், நான் சில நேரத்தில் சில வீடுகள் குடியிருப்பாங்க, குடியிருக்கிற வீடுல திடீர்னு ஒண்ணுமே இருக்காது, உடனே காலி பண்ணுங்க, உடனே காலி பண்ணுங்க ஓனர் சொல்லுவாங்க. ஐயா ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க ஐயா, வீடு பார்த்து பண்ணணும். அதெல்லாம் முடியாது, 1 மாசம் போயிடு 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 போயிடு. அவங்க நிம்மதியா அவங்க கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க, தண்ணி வராது, பாத்ரூம் பூட்டிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளாகில அவங்க நிம்மதியா படுத்து தூங்க முடியும். இந்த அனுபவம் எத்தனை பேர் இருக்குதோ எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்க அங்கேயும் இங்கேயும் வீடு தேடி ஏதோ ஒரு வீட்டை பிடிச்ச உடனே போகும்போது அந்த வீடு எப்படி இருக்குமோ, பயம், கலக்கம், ஒருவேளை வாடகை அதிகமா இருக்கலாம், அதுக்கு என்ன பிரயாசம், இத்தனை பாடுகள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நான் பார்த்தது உண்டு. அவங்க படுகிற வேதனையை கண்டது உண்டு. அவ்விதமாய் இருக்குமானால் ஒரு தேசமே எதிராய் வரும்போது ஒரு குடும்பமே புறப்பட்டு வெளியே போகுது, தேசத்தை விட்டு போய் தச்சலாம், உயிராது மிச்சம் ஆகட்டும். இந்த யாக்கோபு தன் குடும்பத்தோடு போகும்போது அது வனாந்திர வழியாய் போயின்னு இருக்கும்போது அங்கே அவன் பார்க்கிறான், நம்மளை சுற்றில ஒரு சேனை வருகிறது, யாரு நமக்கு பாதுகாப்பா யார் இருக்கிறாங்க, நம்மளை திருத்துறவங்களும் விரோதிக்கிறவங்களும் அழிக்கிறவங்க தானே நம்மளை சுற்றி வருவாங்க. ஆனா இப்பொழுது ஒரு சேனையை பார்க்கிறேன்னு அப்போ சொன்னா, தெய்வ தூதர்கள் அவளோடு கூட வருவதை அவன் கண்டான். அந்த கண்கள் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம். அருமையானவர்களை பாருங்கள், அந்த யாக்கோபு நடுங்கி போயிருந்தாலும் அவனை பாதுகாக்க தேவன் அவனோடு கூடவே ஒரு சேதம் இல்லாதபடி, குடும்பத்திலே பிள்ளைகளுக்கும் ஆணுக்குமா பெண்ணுக்குமாக ஒருவருக்கும் சேதம் இல்லாதபடி, உடைமைகளுக்கும் சேதம் இல்லாதபடி பத்திரமாய். நான் இங்க புறப்பட்டு வரும்போது எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு சிலர்லாம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க, இது பொல்லாத இடம், உங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. ஆனா ஆண்டவர் காண்பிச்ச இடம் இதுதான். ஆனா இங்க வந்திருப்பாடு. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், எல்லோரும் என்கிட்ட அன்பா இருக்கிறத பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு உதவி செய்யறத பார்க்கிறேன். நான் வெளியே போகும்போது கரங்களை குவித்து வந்தன்னு சொல்றதை பார்க்கிறேன். தேவன் உன்னோடு கூட வருவார்கள், எதிராளிகளும் உனக்கு நண்பர்களாய் மாறி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் அவளுக்கு சமாதானத்தை கொண்டு வரத்தக்கதாக இருக்கும். சிறுவேலின் ஜெயபலனாகிய கர்த்தர், ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ல அவர் யாக்கோபு எவ்விதமா இருந்தார் என்பதை குறிப்பிட்டு சொல்லி அவருக்கு கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு சம்பவங்களை நான் பார்க்கிற பொழுது எங்கு பார்த்தாலும் அலறல் சத்தம், பாதுகாப்பற்ற சத்தம். நம் பிள்ளைகள் திரும்ப வருவார்களா,
போனபடியே நலமுடனும் சுகமுடன் வருவார்களா? அந்த மனநிலையிலே வருவார்களா? அவள் நிலைமையெல்லாம் மாற்றப்படுகிறதா? வெளிநாடுகளிலே நம்முடைய ஒரு ஆண் பிள்ளை வெளியே போய் படிச்சுட்டு வருதுன்னா 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளையின் பேர் சொல்ல மாட்டோம், பெண் பிள்ளைகளை மாற்றி அனுப்புகிறதான இன்றைக்கு அவ்வளவு பெரிய மாபியாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடப்பதே தெரியவில்லை. விதமாகவே பெண் பிள்ளைகள் குடும்பத்தின் பெற்றோர் நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுவதற்கு காரணம், உனக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வாயாக. பாருங்கள், பூச்சி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. ஆகவே உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் கரிசனை உள்ளவரும் அதற்காக உன்னோடு கூட இருக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையை அவர் உனக்கு பெலனாய் இருக்கிறார். மேலுமாய் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுமான சம்பவங்களை சத்துரு கொண்டு வருவதற்கு எப்பொழுதுமே அவன் கங்கணம் கட்டி சொல்கிறார். எவர்களை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல் கர்ஜித்து சுற்றி திரிகிறான் என்று சத்துருவை குறித்து சொல்கிறார். நம்மையும் நம் குடும்பத்தையும் அழிப்பதற்கு அவிதமாய் சத்துரு சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒன்றை கவனத்தில் வைத்துக்கொள், என்னை சுற்றிலும் தேவதூதர் கூட்டம் இருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உண்டு. எலிசா ஒரு மலையிலே குடியிருக்கிறார். அவனுக்கு குடும்பமும் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான், கேயாசி என்கிற. இந்த எலிசாவை எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு தேவ மனுஷன். அவங்க பாசல் சொன்னா ஒரு சன்னியாசி, இல்லைன்னா ஒரு முனிவர், இல்லைன்னா ஒரு பரதேசி. அவன் மேல சீரியா தேசத்தினுடைய இராணுவத்தை அந்த அரசன் அனுப்பி அவனை எப்படியாவது பிடிச்சு கொண்டு வாங்க, உயிரோடாவது சாகடிச்சாது. ஆகவே அந்த சாதாரண ஒரு தெய்வ மனுஷனை அழிப்பதற்காக சிரியா தேசத்தினுடைய இராணுவமே அந்த மலையை சுற்றிலுமா இருந்துச்சு. வந்ததான் கால வழியில கேயாசி வெளியே வந்த உடனே பயந்து போனா. மலையை சுற்றிலும் இராணுவ வீரர்கள் கவசத்தோடும் ஈட்டியோடும் வில்லோடும் அம்போடுமாக எப்பொழுது எலிசா வருவாய், அது என்ன தெரியுமா அர்த்தம்? எப்போது அவன் ஜெபத்தை நிறுத்துவான், எப்போ தேவனை விட்டு விலகுவான். அருமையான தேவனை நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. தேவன் நம்மோடு கூட இருப்பது உண்மைதான், பலன்தான், பாதுகாப்பு தான். ஆனால் நீ தேவனை விட்டு விலகாதபடி அவரோடு கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எலிசா தேவனோடு கூட இருக்கிற மனுஷன், தேவனோடு கூட தினம் தினம் பேசுகிற மனுஷன். அவர் ஜெபிப்பதிலும் தேவனிடத்திலே உறவாடுவதிலும் அவர் இடைவிடாதபடிக்கு நெருக்கமாக அவர் இருந்தார். கேயாசி விட்டு விட்டு இறங்குறவரு, போறவரு, பார்க்கிறவரு, உலகத்தை பார்க்கிறவரு வந்து தன்னுடைய எஜமானனாய் இருக்கிற எலிசா இடத்துல வந்து சொன்னான், ஐயா நம்ம மோசம் போயிட்டோம், ராத்திரி எல்லாம் நம்ம தேச ராஜாவுக்கு தெரியாதபடி நம்ம மலையை சுத்தி சீரியா தேசத்தை ராணி நிக்க வச்சு நம்மளை அடிச்சு பிடிச்சு போறாங்க, நமக்கு யாரும் உதவி செய்ய போறாங்க. அப்போ எலிசா சொன்னாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு கூட நெருக்கமாய் விடாதபடிக்கு தொடர்ச்சியா எந்த சூழ்நிலையிலையும் தேவன் தான் எனக்கு என்று என்னோடு கூட இருக்கிறார் என்பதை தைரியமாய் உணர்ந்து நடக்கிற ஒரு மனுஷன் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டான், திகைக்க மாட்டான், கலங்க மாட்டான். அவன் முகம் எப்பொழுதுமே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலே நடக்க போவதை முன்கூட்டி அவர் சொல்லுகிறவராய், காண்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த எலிசா கண்களை திறந்து பாருன்னு பார்த்தா அங்க குதிரைகள் நெருப்பா இருக்குது, அக்கினி தழலா இருக்குது. இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை.
அக்கினியாய் குதிரை நிக்கிறத பார்க்கல. அந்த குதிரை கட்டப்பட்ட ரதத்தை பார்த்தா அதுவும் அக்கினியாய் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா சேனைகள் எல்லாம் நெருப்பு தழலா இருக்குது. இது என்ன அதிசயம்? உனக்கு ஒரு ஆபத்து வருகிற உடனே ஆண்டவர் தம்முடைய சேனையை அங்கே அனுப்பினார். அவர்கள் அங்கே காவலாய் இருக்கிறார்கள். அதுதான் அவர் சொன்னார், உன்னை தொடுபவன். ஆனால் ஒன்று நீ மாத்திரம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருக்கு சாட்சியா. எலிசா அரசன் அல்ல, அவன் பெரிய செல்வந்தனும் அல்ல, சாதாரண ஒரு குடிலில வாழ்கிறதான ஒரு மனுஷன். ஆனால் ஒரு பேரரசன் தன் இராணுவங்களை அனுப்பினதுக்கு காரணம் என்ன? தேவனை விட்டு பிரிஞ்சா காலியம். நீ தேவனை விட்டு பிரிஞ்சு நடந்தீனா இந்த மாதத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா கிடைக்க. உன்னோடு கூட தேவன் இல்லைன்னா இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோட எலிசா பார்த்தது போல அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நன்மைகளை பெற வேண்டும். ஆவியிலேயும் ஆத்துமத்திலேயும் சரீரத்திலேயும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதான சகல நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து உன்னை நடத்துவார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலனற்றவருக்கு பலன் கொடுக்கிறவர். அப்படி கிருபை உன்னை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தும். தைரியமாய் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், மற்றொடத்திலே சொல்லுங்கள், கர்த்தர் எங்களோடு கூட, தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். யோசுவானது போல கர்த்தர் சொன்னது அத்தனையும் நிறைவேற்றினார். ஆகவே இந்த மாதம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த புதிய மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். எங்களை கலங்கடித்த எல்லா காரியங்களையும் அகற்றி இந்த மாதத்திலே புதிய மாதத்தில் முன்னேறி நடக்க நீர் எங்களுக்கு எங்களோடு கூட துணையாய் இருப்பதற்காக யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பரிசுத்தராக்கிய நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். அந்த பரிசுத்த தெய்வத்தை நாங்கள் பேசகாமல் அந்த வழியிலே சத்தத்தை கேட்டு நடக்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் பொழுதெல்லாம் நாங்களும் தொடர்ந்து பேச இடைவிடாத நட்பை எங்களுக்குள் பிரிவு வராதபடிக்கு நீர் காத்தருள. முதுமக்கள் இந்த அதிகால வழி வந்ததனுடைய நன்மைகளை பெற்றவர்களாய், நலம் தரும் மருந்தாய், மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் இந்த மாதத்தை நடத்த சகல உதவிகளையும் கொடுத்து அவளை வழிநடத்துவீராக. குடும்பம் குடும்பமாக, பேர் பேராய் அவள் குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைமைகளையும் காக்கிற தேவன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், போகும்போதும் வரும்போதும் அது சேனையின் மூலமாய் பத்திரமாய் பாதுகாக்கும். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை அவ்விதமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபை குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு சிலர் தூர தேசத்தில் அவர்கள் இருந்தாலும் என் தேவனுடைய துணை அவளோடு கூட இருக்கட்டும். அவர்களும் கலங்காதபடிக்கு, அவளுடைய உறவுகளும் ஆண்டவர் இங்கிருந்து கலங்காதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று, அவர் நல்லவர், அவர் எங்களுக்கு போதுமானவர், அக்கினி மயமாய் சேனைகளோடு கூட ரதங்களோடும் குதிரைகளோடும் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார். எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை தொடுபவனின் கண்ணின் கருமணியை தொடுக்கிறார். எங்கள் பிள்ளைகளையோ எங்கள் குடும்பங்களையோ எங்களுக்கு தாவி உறவுகளையோ தொடும்போது நீர் கர்த்தாவை விடுவதில்லை. அவளுக்கு இரக்கம் பாராட்டுவதில்லை. எங்களுக்கு இறங்கின தேவன், எங்களுக்கு அன்பு பாராட்டின தேவன், எங்கள் மேல் கை வைக்க நினைக்கிற அந்த காரின் சக்திகளை மிதித்து தூளாக்குகிற, தூசியாக்குகிற
சிதைக்கிற எங்கள் தேவன் எங்களுக்கு துணையாயிருக்கிறேன். நீரே எங்களுக்கு மெய்ப்பனாயிருக்கிறேன். நாங்கள் தாட்சி அடைவதில்லை ஆண்டவரே. எங்களை தாமது பாதத்தில் மீண்டுமாய் ஒப்பெடுக்கிறோம். தொடர்ந்து உமது பிரசன்னம், உங்களுடைய சத்தம், உமது மன்னா எங்களை போஷித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே, ஆமென்.